போலாமா? 1 செகண்ட். என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? ஆமா, இது எதுக்கு? கொடை பிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. இல்ல, கையெழுத்த வேணா நாளைக்கு நான் வீட்டுல போட்டு கொடுத்து விடவா? ஏங்க சார், இந்த ஆடு அருவா, இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல இல்ல இல்லப்பா, நாளைக்கு போட்டு தர்றேங்கிற கையெழுத்த. சார், இப்ப நீங்க வரலனா சார், ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன் சார். உங்க வசதி எப்படி சார்? இல்லப்பா, எத்தனை கையெழுத்து இப்பயே போட்டுறேன், வா போலாம். சார் சார், அந்த மாலை சார், மோளம் சார், ஒரே ஒரு மோளம் சார். வா போலாம். பெருமாளே அண்ணே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அத்தாச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. வணக்கம்ப்பா. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கையில் கிடைச்சு, சரி சேர்த்தா கழுதிய போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்தேன். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கையா பாக்குறீங்க. பிச்சு இந்த பக்கம் இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை? இங்க ஒண்ணு. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா? விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டு இருக்கு. இந்தாங்க. அங்க போட்டாச்சு போட்டாச்சு. கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கேட்டுக்கப்பா, கேட்டுக்க. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க தேங்க்ஸ்ங்க. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலங்க. இங்க எதுக்குப்பா கூட பிடிக்கிறேன்? மறக்குப்பா. கொசு அதிகமா இருக்கே சார். பாத்தீங்களா, கொசுக்கெல்லாம் கூட பிடிக்கிறாரு. தங்கம்னாலும் தங்கம், சாதாரண தங்கம் இல்லைங்க. 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடைய தங்கம்னு சொல்ல வந்தங்க. விளக்கண மாதிரி கேட்டு